முருகரோட 6 படை வீடுகள்ல 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். என்னோட இந்த பழனி கோவில் ட்ரிப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பழனி கோயிலுக்கு நானும் சரவணாவும் மட்டும்தான் இப்போ கிளம்பியிருக்கோம். எக்ஸாக்ட்லி இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட் கிட்ட. இங்கேருந்து இப்போ நாங்கள் பழனிக்கு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் பஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பழனி டெம்பிளுக்கு போக போகிறேன். இதுக்கு முன்னாடி சரவணாவும் என் தம்பி கௌதமும் ஆல்ரெடி பழனிக்கு போயிருக்காங்க. எனக்குமே ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க பழனி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ தட் இந்த வெக்கேஷன் டைமை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸ் வந்துடுச்சு. ஏபிஎஸ் ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். முருகரோட 6 படை வீடுகளில் நான் இன்னும் பழனி கோயிலுக்கு மட்டும்தாங்க போகாமல் இருந்தேன். அண்ட் அதுவுமே இப்போ எனக்கு நடந்துருச்சு. அதனால முருகருக்கு கோடான கோடி நன்றிகள். நாங்க புக் பண்ணியிருந்த இந்த ஏபிஎஸ் டிராவல்ஸோட பஸ் வந்து ரியலி சீட் எல்லாமே கம்ஃபர்டபுளா தாங்க இருந்துச்சு. பேக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பில்லோஸ், பிளாங்கெட், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த சார்ஜிங் போர்ட்டலும் கொடுத்துருந்தாங்க. நம்ம சீட்டுக்கு மேலேயே இந்த ஏசி ரெகுலேட்டரும் இருந்துச்சுங்க. ஸோ தட் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 பேரும் கம்ஃபர்டபுளாக சீட் ஆயாச்சு. பட் பஸ் வந்து கொஞ்ச நேரம் வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க. மேபி பேசஞ்சர்ஸ் இன்னும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் ஆஃப்டர் ஒரு 15-20 மினிட்ஸில் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. (8:45) ஸ்டார்ட் ஆன பஸ் அரௌண்ட் 10:45 போல மதுராந்தகம்ல ஸ்டாப் பண்ணாங்க பிரேக்குக்கு. நாங்க 2 பேரும் மட்டும் போறதுனால பெருசா ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே வாங்கிட்டு போலங்க. ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் தான். ஸோ தட் அங்க ஸ்டாப் பண்ணாங்கல்ல பிரேக்ல, அங்கே தான் வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கினாங்க. இது வந்து 50 ருபீஸ்ன்னு சொன்னதுமே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இந்த பேக்கெட் போய் 50 ருபீஸா அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பஸ் டிராவல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரவணா கிட்ட. ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மார்னிங் 5:30 ஆயிடுச்சு. திண்டுக்கல்ல இருக்கிற ஒட்டன் சத்திரம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு ரீச் ஆயிருக்கோம். சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாவே பச்சை பசேல்னு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. மார்னிங் ஷார்ப்பா 6 o'clock நாங்க பழனி ரீச் ஆயிட்டோம். பஸ்ல இருந்து இறங்குனதுமே ஆட்டோ ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சுங்க. நாங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால அங்க இருந்து ஆட்டோ எடுத்துட்டு இப்ப டைரக்டா நாங்க புக் பண்ண ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆட்டோல போயிட்டு இருக்கும் போதே மலைக்கு மேல இருக்கிற கோயில் கோபுரத்தை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மலை வந்து பழனியில இருக்கிற சிவகிரி மலை. இந்த மலைக்கு மேலதான் பழனி முருகர் கோயில் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு சிவகிரி மலை அப்படின்னு சொன்னா தெரியாது. நம்ம எல்லாருமே வந்து பழனி மலை அப்படின்னு சொல்லியே பழகிட்டோம். மலை அடிவாரத்துல இருக்கிற SBV ரெசிடென்சில தான் நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். 6:20 நாங்க இந்த ரூம்க்கு ரீச் ஆயிட்டோம். உள்ள வந்ததுமே செக்இன் ப்ரொசீஜர்லாம் இப்ப சரவணா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெசிடென்சி வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் உள்ள வந்ததுமே ரொம்ப நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்த இந்த ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டாக 2 பேர் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு ரூம் தாங்க. ப்ளஸ் நமக்கு தேவையான எல்லா பேசிக் நீடட் ஐட்டம்ஸுமே அங்கே இருந்துச்சு. பெட் எல்லாம் வந்து லிட்டரலி ரொம்ப பெருசாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு அண்ட் வாட்டர் ஜார்லாம் கொடுத்துருந்தாங்க. தென் ஒரு டிவி, சேர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமில் வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருந்துச்சுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் ஃப்ரீ வைஃபையும் அவைலபிளாக இருந்தது. 1 hour later. ரூம்க்கு வந்ததும் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கலங்க. நாங்கள் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் லேட் ஆச்சுன்னா கோயில் ரொம்ப கூட்டமாயிரும் அப்படிங்கிறதுனாலயே நாங்கள் சீக்கிரமாக இப்போ கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சாமிலாம் பார்த்துட்டு வரதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் தான் கோயிலுக்கு சீக்கிரமாக இப்போ கிளம்பி போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே நான் வெளியே வரேன். பட் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது இங்கே ஆல்ரெடி மக்கள் நிறைய கூட்டமாக தான் இருக்காங்க அப்படின்னு.
இப்போ நீங்க பாக்குறீங்களா கேட் நம்பர் 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்குல்ல. ஸோ இந்த ரோட்ல தான் நிறைய ஹோட்டல்ஸ், ரெசிடென்சிஸ், ரூம்ஸ், கடைங்க, ஏடிஎம் இப்படி எல்லாமே அங்கதான் இருந்துச்சு. ஸோ ரூமுக்கு பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. அங்கதான் இப்போ நாங்க வந்து சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தென் கோயிலுக்கு மலை ஏற போறோம். மலை ஏறுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து ஃப்ரீ ஸ்லிப்பர் கவுண்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இங்கே ஃபுல்லாகவே பக்கி கார்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். எல்லா இடத்துக்குமே நம்ம ரொம்ப தூரம்லாம் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் வந்து அங்கங்கே நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ தட் நம்ம அதை பார்த்த உடனே நம்மளுக்கு எது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிகிற மாதிரியான ரொம்ப விசிபிளான பிளேஸில் வச்சுருந்தாங்க. சித்தர்கள் வாழ்ந்த இந்த இடத்துல இருக்கிற பழனி மலை மொத்தமாவே மருந்தால அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழனியில கால் வச்சாலே பாதி நோய் சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற பழனி மலை ஏறிட்டாலே மொத்த நோயுமே சரியாயிடும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. இந்த பழனி மலைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மலைக்கு மேல இருக்கிற முருகரோட சிலைக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா இந்த முருகரோட சிலை வந்து நவபாஷாணத்தினால செய்யப்பட்ட ஒரு அற்புதமான சிலை. இந்த கோயில் இருக்கிற சிலைய போகர் அப்படின்ற சித்தர் தான் உருவாக்கி இருக்காரு. இந்த பழனி மலை கோயில்ல இருக்கிற முருகர் தண்டாயுதபாணியா காட்சி அளிக்கிறாரு. சுமார் 4 அடி உயரம் உள்ள இந்த முருகர் சிலை நவபாஷாணத்தினால செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேரத்துக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமான அலங்காரத்திலையும் காட்சி அளிக்கிறாரு. முதல் அலங்காரம் காலை 6:40 மணிக்கு விழா பூஜை சன்னியாசி அலங்காரம். 2ஆம் அலங்காரம் காலை 8 மணிக்கு சிறுகால சந்தி வேடர் அலங்காரம். 3ஆம் அலங்காரம் காலை 9 மணிக்கு கால சந்தி பாலசுப்பிரமணியர் அலங்காரம். 4ஆம் அலங்காரம் பகல் 12 மணிக்கு உச்சி காலம் வைதிகால் அலங்காரம். 5ஆம் அலங்காரம் மாலை 5:30 மணிக்கு சாய ரட்சை பூஜை ராஜ அலங்காரம். 6வது அலங்காரம் இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை புஷ்ப அலங்காரம். இதுதாங்க பழனி ஆறுமுகனோட 6 அலங்காரங்கள். மலை மேல ஏறுறதுக்கு 4 வழி இருக்குங்க. ஒன்று வந்து நார்மலா ஸ்டெப்ஸ் ஏறி போறது, இன்னொன்று வந்து யானை பாதை, அதுக்கப்புறம் ரோப் காரும் இருக்கு, விஞ்சும் இருக்கு. மலைக்கு மேல ஏறும்போது மொபைல் போன் அலௌடு கிடையாதுங்க. அதனால நாங்க இந்த கவுண்டர்லயே கொடுத்துட்டு இப்ப நாங்க சாமி கும்பிட்டுட்டே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி விஞ்ச்ல போலான்னு போய் பார்த்தா அங்கேயும் ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. ரோப் கார்லயும் ரொம்ப கூட்டமா இருந்ததுங்க. கண்டிப்பா ஒரு 4 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸே ஏறிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னாலையும் ஸ்டெப்ஸ் ஏறி போய் முருகரை தரிசிக்க முடியும் அப்படின்னு. சாமி கும்பிட்டுட்டு மலையில இருந்து கீழே இறங்கும் போது ரோப் கார்ல வந்துட்டோம். அப்ப வந்து கொஞ்சம் ரஷ்ஷா இல்லைங்க, ஃப்ரீயா தான் இருந்துச்சு. மலை ஏறும் போதே ஃபர்ஸ்ட் சர்ப்ப விநாயகர் ஆலயம் வரும். அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து கொஞ்ச தூரம் நடந்து போனதும் இடும்பன் சன்னதி வரும். அங்கேயும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மலை மேல ஏற மாதிரி இருக்கும். ரோப் கார்ல இருந்து இறங்கி வெளியில வந்ததுமே திருப்பியும் இந்த பக்கி கார்ல ஏறி இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் மலைக்கு மேல இருக்கிற கோயில் தான் அறுபடை வீடு லிஸ்ட்ல இருக்கிற கோயில் அப்படின்னு. ஆனா இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற திரு ஆவினன்குடி அப்படின்ற கோயில் தான் 6 படை வீடுகள்ல வர கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சங்க கால இலக்கிய நூலான திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் புகழ்ந்து பாடினது இந்த திரு ஆவினன்குடி கோயில்ல தான். அதுக்கப்புறமா அருணகிரிநாதரால பாடப்பெற்ற திருத்தலமும் இதுதான். பழனி முருகரோட சிலை நவபாஷாணத்தால செய்யப்பட்டது அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். நவம் அப்படின்னா 9, பாஷாணம் அப்படின்னா விஷம். அதாவது 9 வகையான விஷங்களை சித்தர் போகர் முறைப்படி சேர்த்து கலந்து இந்த முருகரோட சிலையை செஞ்சிருக்காரு. இந்த முருகரோட சிலை எப்பவுமே சூடாதான் இருக்குமாங்க. அதனாலேயே நைட் டைம்ல முருகர் சிலைக்கு மேல நீர் வந்து வடிகிற மாதிரி வச்சிருப்பாங்களாம். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோட கலந்து இங்க வர பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த நவபாஷான முருகர் சிலைக்கு மேல சாத்தப்பட்ட சந்தன காப்பையும் பக்தர்களுக்கு இங்க பிரசாதமா கொடுக்கறாங்க. அந்த அபிஷேக தீர்த்தத்திலையும்
முருகர் சிலை மேல சாத்தப்பட்ட அந்த சந்தன காப்புலயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பகி கார்ல இருந்து இறங்கி திருஆவினன்குடி கோயிலுக்கு கொஞ்ச தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும். காமதேனு, லக்ஷ்மி தேவி, சூரிய பகவான் இவங்க 3 பேரும் இங்க இருக்கிற முருகரை வழிபட்டதுனாலதான் இந்த ஊருக்கு திருஆவினன்குடி அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. திருஆவினன்குடி திருக்கோயில் இருக்கிற முருகரை குழந்தை வேலாயுத சுவாமின்னு சொல்றாங்க. இங்கேயும் நாங்க கோயிலுக்குள்ள வீடியோலாம் எடுக்கலங்க. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரீட்ல ஃபுல்லாவே நிறைய கடைங்க தான் இருந்துச்சு. அதனால சஷ்வந்த்க்கு நம்ம ஏதாவது டாய்ஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு இந்த கடைக்கு வந்திருக்கோம். சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வரும்போதே ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. நல்ல வெயிலா இருந்துச்சுங்க. அதனால ஒரு ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸும் குடிச்சிட்டு இப்போ நாங்க டைரக்டா ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கோயில் ஏரியாவை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர், இன்ஃபர்மேஷன் சென்டர், அதுக்கப்புறம் ஃபீடிங் ரூம் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான எல்லா நெசசிட்டிஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சரௌண்டிங் எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு. பழனினாலே பஞ்சாமிர்தம் தான். உங்களுக்கு பஞ்சாமிர்தம் வாங்கணும் அப்படின்னா மலைக்கு மேலே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுமே கூட அங்கேயே கூட வாங்கிக்கலாம். இல்லை கீழே வந்து வாங்குறதா இருந்தாலும் சரி, நிறைய கடைகள்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போகணும். 2 hours 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம். இப்போ வந்து டைம் ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. அதனால இப்போ சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்டோமோ அதே ஹோட்டலுக்கு தான் லஞ்சுக்கும் இப்போ போயிருக்கோம். வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிஜமாவே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ரூமுக்கு போயிட்டு அகைன் ரெஸ்ட் தான், வேற என்ன வேலை. இதோட நைட் 8:30க்கு தான் எங்களுக்கு பஸ்ஸு. ஸோ இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் கிளம்பிட்டோம். ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். எனக்கும் சரவணாக்கும் இந்த பழனி ட்ரிப் ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சுது. வீட்டில இருந்து கிளம்பும் போதே நான் டிசிஷனோட தான் வந்தேன். கண்டிப்பாக என்னால் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியாது, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நீ பெயின்லாம் இருக்குது. அதனால வின்ச் இல்லைனா ரோப் காரில் தான் போகணும் அப்படின்ற ஒரு டிசிஷனில் தாங்க வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் 2 ஆக்சிஸ்லையுமே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனாலையும் என்னமோ என்னால் ஸ்டெப்ஸ் ஏறி நான் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சுது. ப்ளஸ் சரவணாவும் என்னை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணார், உன்னால் ஏற முடியும் அப்படின்னு சொல்லியே நான் ஏறிட்டேன். அட் லாஸ்ட் பழனி முருகரையும் நான் தரிசிச்சிட்டேன். நாங்கள் இருந்த ரெசிடென்சியிலேருந்து பழனி பஸ் ஸ்டாப் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1 kilometer தான் இருக்கும். ஸோ தட் நடந்தே போயிடலாம், அப்படியே ஆன் த வேல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம். பஸ் டிரைவருக்கு கால் பண்ணோம். அவங்க ஒரு 30 minutes ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே நாங்கள் டின்னர் அங்கே பக்கத்துலேயே ஒரு வெஜ் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ தட் நாங்கள் டின்னர் அங்கேயே முடிச்சிட்டோம். ஃபைனலாக பஸ் ஏறிட்டோம். மார்னிங் எந்த பஸ்ஸில் வந்து இறங்கினோமோ அதே சேம் பஸ் தான் ரிட்டர்னுக்கும் வந்திருக்கு. பஸ் கிளம்புனதும் கொஞ்ச நேரத்தில் சரவணா தூங்கிட்டாரு. நான் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு இன்னைக்கு பழனி டெம்பிளுக்கு போனது, அங்கே சாமி கும்பிட்டது எல்லாத்தையுமே அப்படியே திங்க் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரத்துல நானும் தூங்கிட்டேன். மார்னிங் கண்ணு முழிச்சு பார்த்தா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் தம்பி கௌதம்க்கு கால் பண்ணி போரூர் டோல்கேட்டுக்கு வர சொல்லியிருந்தேன், என்னையும் சரவணாவையும் பிக்கப் பண்றதுக்கு. இந்த என்டையர் பழனி ட்ரிப் எனக்கும் சரவணாக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாவும் ஃபீல் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். Till then, டாடா, பை, டேக் கேர்.